யார் இந்த அர்னால்டு? இதுதான் நான் சொன்ன ஆஃபீஸர். குட் மார்னிங் சார். இதோ வந்துடுறேன். நானும் வரேன். அண்டர் கவர் ஆப்ரேஷன்னா எந்த இடத்துக்குள்ளே வேணாலும் வந்துடுவீங்களா? பார்க்குறேன். பார்க்க தானே நான் வந்திருக்கேன். நீ எப்போ வந்த? ரிப்போர்ட் வந்து ½ ஹவரில் இங்கே வந்துட்டேன். காலைல சாப்பிட்டியா? சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியல. கொஞ்சம் வேகமாக நட. இந்த 2 நாள் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட்டாக இருக்கா? இல்லை சார். எப்படி சொல்கிறேன்? கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கல. ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு தான் கேட்டேன். தெரிலன்னு சொல்லு. சாரி சார். பார்க்க வேலையும் சொல்லியமா இருக்கா. வேறு எடுத்து போனால் தான் இருக்கும். ஷுர், கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். மேடம் ஒரு நிமிஷம். ஏய், என்ன தப்பு? நாசம் பண்ணியிருப்பானுங்களே. என்ன? இல்லை, அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கல்ல, இதோட 5-6 கேஸ் ஆயிடுச்சு. ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஜோஸ், தேவையாதெல்லாம். எஸ் மேடம். ஜோஸ், his tongue is too filthy. அவன் கேமராவில் இருக்க கார்டை பிடுங்கிட்டு அவனை அனுப்பு. ஐயோ வேண்டாம் மேடம், அவன் மோசமானவன். தினக்கோயில் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். கிசு எழுதுறதுல அவன் எக்ஸ்பர்ட். இவனை நாம ஏதாவது செஞ்சு அவன் உங்களை பற்றி எழுதுறதுக்கா? வேணாம், விட்டுருவோம் மேடம். சார், சாமியல் சார் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவனே ஒரு கேஸ் ஆயிட்டான்ல சார். யாரும் வேணும்னு வந்து அவர் வண்டியில் இடிச்சதால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தண்ணி போட்டு தானே வண்டி ஓட்டினா? அது தண்ணி போட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும் சார். அங்கே நடந்திருக்கிறத வச்சு பார்த்தா இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டட் ஒன். எதை வச்சு சொல்ற? அந்த ஆள் டேஞ்சரஸான சைக்கோபாத். 15 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகளை கற்பழிச்சு கொலை பண்ற கில்லர். எனக்கு தெரியும். வேற என்ன? அது மட்டும் இல்ல, அடிக்கடி சாமுவேல் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்கான். சாமுவேல் சார் மாதிரி நல்ல ட்ராக் ரெக்கார்ட் உள்ள ஒரு ஜென்டில்மேன் போலீஸ் ஆஃபீஸரை பல முறை மிரட்டியும் மென்டல் டார்ச்சரும் கொடுத்து ஒரு சாடிஸ்ட் மாதிரி தான் அவன் ஃபோன்ல பேசியிருக்கான். A man with a brutal brain. அவனோட கடைசி ஃபோன் கால்ல சாமுவேல் சாரை கிண்டல் அடிச்சு கேவலப்படுத்திருக்கான். I have a strong feeling சாமுவேல் சாருக்கு அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச என்ன செய்ய? தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டிட்டு போய் உயிரை விட்டான். சார், புது மர்டர் விஷயத்துல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம் வந்திருக்கு? சார், மர்டர் நடந்த இடம் இது இல்ல. இங்கே அந்த பாடியை ஏதாவது வண்டியில கொண்டு வந்திருக்கணும். அந்த வண்டி எதுன்னு தெரிஞ்சிட்டா நாம கில்லரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த காலத்துல அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல. வெரி குட், உட்காரு. தேங்க்யூ சார். சார், நான் அந்த ரூட்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1518 வண்டிங்க அந்த ரூட்ல போயிருக்கு. ஆட்டோல இருந்து லாரி வரைக்கும் இருக்கு. அதுல எது? அது அது தெரியல சார். அதை கண்டுபிடிக்கணும் சார். நீ உண்மையிலேயே மடையனா இல்ல மடைய மாதிரி நடிக்கிறியா? என்ன சார், என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு மனசுல என்ன பட்டுச்சோ அதை அப்படி சொல்லிட்டேன். சாரா, அப்பாவுக்கு விஷ் பண்ணல?
போலீஸ். போலீஸா? இவன் போலீஸா? ஃப்ரீக் மாதிரி இருக்கான். ஃப்ரீ கூட போலீஸ் ஆகலாம். அதுக்கு இந்த அரசாங்கம் சிபிசிஐடின்னு பேர் கொடுத்துருக்க. அதுக்குன்னு எங்கள் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே நீ நுழைஞ்சிருவியா? எந்த ஒரு போலீஸ் நீ? அதை சொல்ல தானே வந்திருக்கேன். நம்ம ஊரில் கொஞ்ச நாளாக பாவப்பட்ட சின்ன பொண்ணுங்களை பாலியலுக்கு இரையாக்கி கொண்டு போட்டுறானுங்க. பொண்ணுங்களை அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு அண்டர் கவர் மூமெண்ட். ஐம் அ பார்ட் ஆஃப் இட். அதுக்கு இப்போ என்னங்கிற? வாட்சிங் porn இஸ் இல்லீகல். ஆனால் அதை பார்க்குறதால கேஸ் எடுக்கிறதோ அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை. பட் இந்த சைல்ட் பான் பார்க்குறது இருக்கே, அது சட்டவிரோதம் மட்டும் இல்லை, அது ஒரு மனோவியாதின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ச்சியாக பார்க்குறவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றுவோம். அதுலேயும் திருந்தாதவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. அவங்கள எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கும். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எவன் சைல்டு பான் பார்க்குறான்னு கண்டுபிடிச்சி அவனை தூக்கணும் இல்லை? சிம்பிள். ஒரு சின்ன கவுன்சிலிங். அதெல்லாம் இங்கே நடக்காது. 3 வண்டி ஃபுல்லாக போலீஸ் வெளியே இருக்காங்க. 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ள ஒத்தால உள்ள போந்து சீன் போடுறீங்களே, இங்கேருந்து போயிடுவீங்களா? நான் என் அம்மா கிட்ட கூட இவ்வளவு பொறுமையா பேசுறதுலடா மயிராண்டிங்களா. Come and watch me finish it. Come on, let's have some little fun. It's not like what you think. Hey, you sons of... You have no bloody idea where I am. And you will never find me. You know why? Because you idiots. I'm everywhere. I'm all around you. I'm exactly where you want me to be. Bloody hell. I don't think so. இந்த மாதம் 3 பொண்ணுங்களை தூக்க போகிறேன்னு தானே அவனுக்கு சாமுவேல் கிட்ட ஃபோனில் பேசினா. ஒரு பொண்ணு ஓகே, இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. இல்லை இது போதுன்னு அவன் டார்கெட்டை நிறுத்திடுவானா, இல்லை வேற எங்கேயாவது நேரம் கைவரிசையை காட்டியிருப்பானா? அப்படி செஞ்சிருந்தா நமக்கு நியூஸ் வந்திருக்கும். அதுவும் கரெக்ட் தான். இந்த மாதம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. எது எப்படியோ நல்லா பேசுகிறான், பேசியே தான் வேலையை முடிச்சிட்ருக்கான். அவனை இப்போ நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டால் அவனே உங்களை தேடி வருவான்.
ஜோஸ். எஸ் சார். அந்த க்ளவுஸோட ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்லை சார். வாய். ஃபாரன்சிக்லேருந்து இன்னும் அப்டேட்ஸ் எதுவும் வரல. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் உடனே டேபிளுக்கு வரணும். Yes, sir. அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி. சார். அவன் கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேல சாமுவேல் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்கான். சிம்லருக்கு ஐடியா வச்சு கால்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணதுல சம்பவம் நடந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுல முதல் 2 கொலை நடந்தது தேனி மாவட்டத்துல, 3வதா நடந்தது கோயம்புத்தூர் கிட்ட. சாமுவேல் சார் தான் இதை செய்யறது சீரியல் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எதுவும் தெளிவா இல்ல. பாடி ஹாஸ் பாடி மார்க்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்டா இருந்தது. சாதாரண சீரியல் கில்லர்ஸ் மாதிரி கொலைகளை ஒரே பேட்டர்ன்ல செய்யக்கூடிய ஆள் அவன் இல்லை. மயக்க மருந்து கொடுத்து மூச்சு திணற வச்சு கூட சாகடிச்சிருக்கான். சில பொண்ணுங்களை பல நாள் ரேப் பண்ணி கூட கொலை பண்ணிருக்கான். இந்த கேஸ் பதுங்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு பதுங்கிருக்க முடியாத வெளியே வருவான். பாடியோட வாயில பேண்டை கட்டி மூக்கில நோஸ் கேப் மாட்டி ஒரு கிளவுன் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிருக்கான். And he calls himself as Joker. Yes, I am the Joker. Silence is louder than the blood that will flow. Tonight I need to see the fear within, and while I am wandering alone, won't you come to me, my love? I need you by my side. La 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 la. Hi, Sam. Are you there? I know you are there. This is your fate. இப்போவும் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆட தெரியாதவன் ஆடினா ஆட்டத்தோட சுவாரஸ்யமே கெட்டு போயிடும். யூ கான்ட் டூ இட். யூ ஜஸ்ட் கேன் நாட் டூ இட். 3 times, Sam. 3 times I beat you. உனக்கு ஒன்று தெரியுமா? இது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? பூக்கள் இருக்குல்ல, அழகான பூக்கள், அது மலர்ந்து வாடி போறதுல இல்ல, பறிச்சு சொந்தமாக்கிக்கிறதுல தான் த்ரில் இருக்கு. உன்னை விட மாட்டேன்டா. The last thing you're going to see in your life is my face. This is you, man. This is you. உன்னோட இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. I think my words are enough for you. Now, as I said, I'm just trying to help you, man. All right then. Good luck. சார், அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சிக்னல் இப்போ சிட்டில இருந்து ஈஸ்ட் பக்கமா மூவ் ஆயிட்டு இருக்கு. சார், எனி கெஸ்? ஹலோ சார்.
இந்த சிட்டி முழுக்க எவ்வளவு பில்டிங்ஸ் அவன் கட்டியிருக்கான். சிகரெட் வாங்க செக்யூரிட்டியை வெளியே அனுப்பணும் போது தான் சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிருக்கு. ஆனா அவனுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க சிகரெட் வாங்க நாராயணன் அனுப்புற வரைக்கும் சிசிடிவி ஆன்ல தான் இருந்துச்சு. இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, ஹார்ட் டிஸ்க்கும் இல்ல. அவன் ஃபிளாட்டுக்கு போனப்போ மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டான். என்ன? ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். அன்னைக்கு அவன் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணியிருக்கான். அந்த ஃபிளாட்ல திருட்டு நடந்தது சம்பந்தமா ஃபோன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏதோ காரணத்தால வேண்டான்னு லைனை கட் பண்ணியிருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசிபி ஆஃபீஸில் அவனை பார்த்தேன். எந்த செக்ஷன்ல? அங்கே ரைட்டர் கேபின்ல. அந்த ஆள் எதுக்கு வந்தான்? குழந்தைங்க கொலை சம்மந்தமாகவும் அதை விசாரிச்ச சாம்வேல் சாரோட மரணத்தை பற்றின டீட்டெயில்ஸையும் விவரமாக கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்கான். அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குல்ல? யாரு? ஆண்ட்ரூஸ், போலீஸ், சிபிசிஐடி. என்னாச்சு முகத்துக்கு? அது கீழே விழுந்துட்டேன் சார். தடுக்கி விழுந்த மாதிரி தெரியலையே. ஆ டேவிட், tell me sir, அன்னைக்கு என்ன நடந்தது? tell me, did you see him? நான் உன்கிட்ட தான் கேட்குறேன். ஹாய் மிஷேல், நான் ஆண்ட்ரூஸ், போலீஸ். சாரா கிட்ட சில விஷயங்கள் கேட்கலான்னு வந்திருக்கேன். சாரா, நீ ஒரு ரூமுக்கு போ. இவ எங்கேயும் போக மாட்டா. நீ உட்காரு. சார், ஐம் டாக்கிங் டு யூ. நீங்க இங்க இருந்து போறீங்களா? சார், நீ அவனை பாத்தியா? சொல்லு. சொல்லல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அப்பா, என் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு சாரா போவா. யார் நீங்க? ஆண்ட்ரூ ஸ்டீஃபன், கிரைம் பிரான்ச். சாரா, உள்ள போ. மாமா, ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? சி மிஸ்டர் கர்னல் ராஜன் பிரான்சிஸ். மிஸ்டர் ராஜன், சாராவை நான் விசாரிக்கணும். சாராவை கூட்டிகிட்டு அப்பா நாளைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு வரணும். ஒழுங்கா நடந்தா நானும் ஒழுங்கா இருப்பேன். நாளைக்கு தானே அவர் சொன்னேன். முன்னாடியே வருதான் என் ஸ்டைல். எல்லா இடத்துக்கும் முன்னாடியே வந்திருந்தா சில சம்பவங்கள் நடந்திருக்காத. வாரி சாரா? வரல, வரமாட்டேன். இது பாரு, சட்டத்தை காப்பாற்ற போலீஸ் இருக்க. என் பொண்ணுக்கு அவ அப்பா இருக்கா. டீ நல்ல சூடு. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா கூல் ஆகிடும். இந்த லுக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆமா காப். எஸ், காப் தான். இங்கே இருக்கிற கிரிமினல்ஸை தண்டிக்க உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? இந்த ஊரில் ரவுடிங்களையும் கிரிமினல்ஸையும் காலி பண்ணிட்டு
நல்லவங்களுக்கு அடைக்கலம் தந்துட்டா பெரிய சினிமா ஹீரோ ஆயிலான்னு தப்பு கணக்கா போடுற? நீதி அநீதி எதுவாக இருந்தாலும் பொறுமைக்கு எல்லை உண்டு. அதை புரிஞ்சிக்காம நிறைய மிருகங்க இந்த ஊரில் சுட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு முடிவு கட்டுறவனுக்கு, அது மாற்ற நினைக்கிறவனுக்கு நீ சினிமா ஹீரோன்னு பட்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு நான் ஏற்ற ஆள் தான். கொஞ்ச நாள்ல நீயே அதை தெரிஞ்சுப்ப. I'm not done, David. But I am. இந்த சீரியல் கில்லிங்ல தப்பிச்சது ஒரே பொண்ணு தான். நாங்கள் மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கணும்னா அந்த பொண்ணு விசாரிச்சாகணும். கோர்ட் ஆர்டர்லாம் கிடைக்காது. ஏற்கனவே ஷாக்கில் இருக்கிற பொண்ணை விசாரணைங்கிற பேரில் பயமுறுத்தணுமா? சின்ன பசங்க கிட்ட விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் மந்திரிகளையெல்லாம் விசாரிக்கிறீங்களே, அதை விட பொறுமை காட்டணும். இந்த வேலைக்கெல்லாம் என்கிட்ட உதவிக்கு வராதிங்க. வந்தா இதனால் உங்கள் வேலைக்கு தான் பாதிப்பு வரும். நேர் வழியில் நடக்கலாம்னு நினச்சா அதை தடுக்கிறீங்க. வேலை போகாமல் இந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு வழி தெரியும். கிளம்புறேன். என்ன பாராட்ட ரெடியா இருங்க. அக்கா, இரு எடுத்துட்டு வரேன். இந்தா. இது அன்னைக்கு ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உள்ள சிசிடிவி விசுவல்ஸ். அதை பாஸ் பண்ணுங்க. அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் ஜூம் போங்க. ஜூம் பண்ண முடியாது சார். இதில் உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு சார். ஏற்கனவே அதை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதோட காப்பி வேணா சிஸ்டத்தில் இருக்குது. அதை வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆள் எப்போ வந்தார்? காலையில் சீக்கிரமே வந்துட்டார். கரெக்ட் தான். அவர் லேட்டாலாம் வரமாட்டார். இதோ இவர் தான். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சூசனை நான் பார்க்கணும். டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. தேங்க்யூ.
ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் படி 5 வருஷத்துக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றத்தை தான் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. மிரட்டுறீங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு தடையாக இருக்கீங்க. இதனால் எவ்வளோ பெரிய இழப்பு அவளுக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவளுக்கு இப்போ என்னாச்சுன்னு பேசுறீங்க? இங்கே எதுவும் நடக்கலனா கூட ஒரு பொண்ணுக்கு ஏதோ நடந்த மாதிரி அதை பப்ளிசிட்டி பண்ணி அவளை அசிங்கப்படுத்தணும். இதனால் அந்த பொண்ணு பாதிக்கப்படுவாளேங்கிற துளி எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை. சிம்பத்தி, தலைகுனிவு, கேலி, இதை வச்சு நீங்கள் விசாரணை நடத்தணும். அதை டெய்லி நியூஸ் ஆக்கணும். அப்போ ஒத்துழைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை? நிச்சயமா இல்லை. இழந்துட்டாலாம். நான்சென்ஸ். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் போகலாம், எனக்கு வேலை இருக்கு. டேய், நீ போய் அங்கிளுக்கு ஒரு டீ எடுத்துட்டு வா. எந்த கிறுக்கண்டாத? நீ தேடுற கிறுக்கன் தான் வேட்டக்கார கிறுக்கன். நீ கூப்பிடுவும் தெரியும்டா பண்ணாட. தெரியும்னு சொல்றல்ல, அப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. கொஞ்சம் லைன்ல இரு. டீ குடி கூட இங்க ஆள் இல்லையா? சொல்ற தம்பி. ஆண்ட்ரூஸ், கால் மீ தி ஜோக்கர். யூ ஆர் தி ஆபீசர். நீயே சொல்லு. புதுசா ஒரு பொண்ணை தூக்க போறேன், அதை என்கிட்ட சொல்லி எனக்கு கடுப்பேற்றணும்னு நினைக்கிறேன். Yeah, you're right, man. I wouldn't kill you. You know why? Because you're so much fun. Better listen to what I'm saying. போட வெத்து வேட்ட. நீ சொல்றத நான் கேட்கறதுக்கு நீ என்ன என் அப்பனா? நீ சாமுவேல் கிட்ட என்னெல்லாம் பேசிட்டேன்னு நான் கேட்டேன். அந்த பப்பெல்லாம் என்கிட்ட வேகாத. போனை விட லூசர். I don't have time for losers. What? I'm not a loser. How dare you call me a loser? உங்களுக்கு கால் பண்ண அடுத்ததா சிம்ம மாத்த இன்னும் 2 கால் பண்ணிருக்கான். சிம்ம மாத்தினாலும் மொபைல் செட்டை மாத்தல. சேம் IMEI நம்பர்ல இருந்து தான் 2 காலும் போயிருக்கு. ஒன்னு நம்ம பில்டர் டேவிடுக்கு. So the great father is in the game. IMEI ட்ராக் பண்ணப்போ 3 கால்ஸ்க்கும் 3 நம்பர் இருக்கு. ஆனா மொபைல் அதே தான். அவன் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். 3வது கால் இவனுக்கு போயிருக்கு, சத்யநாதன். இவனுக்கு அந்த கில்லர் ஏன் கால் பண்ணான்? இப்போ மார்க்கெட்டில் சைல்டு அபியூஸ் நடக்குது, அதுக்கு இவன் தேவை. முக்கியமாக நம்ம கில்லருக்கு பப்ளிசிட்டி வேணும்ல. ஹாய். போலீஸ் தானே? எனக்கு தெரியும். இதுக்காக அந்த ஆளு உனக்கு கால் பண்ணுறான். யாரு? எப்போ? லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வச்சு அஃபிஷியலாக சொல்லணும்னா 7 நாள் முன்னாடி திங்கள் அன்னைக்கு நீ சிட்டியில் எப்பவும் வாங்குற ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கரெக்டாக 3:05 உனக்கு கால் வந்தது. யார் கால் பண்ணது? எல்லா விவரத்தையும் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஆனால் அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீங்கள் பத்திரிகைக்காரன் திமிருன்னு நினச்சாலும் பரவாயில்ல. இந்த CBCIDங்கிற அதிகாரத்தை வச்சு உங்கள் விறப்பெல்லாம் என்கிட்ட காட்டி இந்த சத்யநாதனை பயப்பட வைக்க நினச்சிங்கன்னா நான் ராத்திரி 1க்கு இருக்க போகும்போது வந்து ட்ரை பண்ணுங்க. சரி, கிளம்புங்க. மறுபடியும் இங்கே வந்துடாத. என்கிட்ட ஆட்டம் காட்டினா விழுந்துடுவேன். சர்வலன்ஸ்க்கு ஒரு ஆளை போட. இவனுக்கு சீக்கிரத்திலே நம்ம யாருன்னு காட்டுவோம்.